நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளே. வல்லமையான ஆராதனை, ஆற்றல் மிகுந்த ஆராதனை, சக்தி தருகின்ற ஆராதனை, நம்பிக்கை ஊற்றுகின்ற ஆராதனை, மீட்பு தருகின்ற ஆராதனை, நிலைவாழ்வின் நம்பிக்கையான ஆராதனை, தீய சக்திகளை விரட்டியடிக்கும் ஆராதனை, இதோ நம் ஒவ்வொருவரையும் வாழ்விக்கின்ற ஆராதனை. இந்த ஆராதனையில் முழுமனதோடு பங்கெடுப்போம். இயேசுவின் வல்லமையான இறை பிரசன்னத்தில் இணைந்திருக்கும் என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த வல்லமையான ஆராதனையின் வழியாக நமக்குள் இருக்கின்ற 3 பேய்கள் விரட்டி அடிக்கப்பட போகின்றன. இதோ அந்த சாத்தானை நாம் ஒவ்வொருவரும் விரட்டி அடிக்கப் போகிறோம். இந்த ஆராதனையின் வழியாக, இந்த ஆராதனையில் நாம் சுபிப்பதன் வழியாக, இந்த ஆராதனையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போற்றி துதிப்பதன் வழியாக, நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவரை நினைத்து நாம் உருக்கத்தோடு செபிப்பதன் வழியாக, வல்லமையுள்ள தூய ஆவியானவர் நம்மை ஆட்கொண்டு வருகிற போது நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த பிசாசுகள் நம்மை விட்டு அகலப் போகின்றன. இந்த உண்மையை உணர்த்துகின்ற இந்த தெய்வீக ஆராதனையில் முழு மனதோடு முழு ஈடுபாட்டோடு எவ்விதமான தொந்தரவுகளுக்கும் இடம் கொடாமல் நம்முடைய கவனத்தை, நம்முடைய சிந்தனையை, நம்முடைய பார்வையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது குவித்து இந்த நற்கருணையின் மீது வைத்து உருக்கத்தோடு செபிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அத்தியாயம் 11, இறை வார்த்தைகள் 24 முதல் 26 முடிய. ஒருவரை விட்டு வெளியேறுகின்ற தீய ஆவி வறண்ட இடங்களில் அலைந்து திரிந்து இலைப்பாற இடம் தேடும். இடம் கண்டுபிடிக்க முடியாமல் நான் விட்டு வந்த எனது வீட்டிற்கு திரும்பி போவேன் எனச் சொல்லும். திரும்பி வந்து அவ்வீடு கூட்டி அழகுபடுத்தப்பட்டிருப்பதை காணும். மீண்டும் சென்று தன்னை விட பொல்லாத வேறு 7 ஆவிகளை அழைத்து வந்து அவருக்குள் புகுந்து அங்கே குடியிருக்கும். அவருடைய பின்னைய நிலைமை முன்னைய நிலைமையை விட கேடுள்ளதாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே நாம் எல்லோரும்
சில நேரங்களில் நம்முடைய பலவீனத்தினால் இந்த சாத்தானை நம்மிடத்தில் அனுமதித்து விடுகிறோம். நம்முடைய பலவீனங்களினால் சாத்தான் நமக்குள் புகுந்து அவன் செயலாற்றத் தொடங்கி விடுகிறான். நான் அதிசயமா இருக்கிறதா? ஃபாதர் ஏதோ வித்தியாசமா பேசுறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. எல்லா மனிதரிடத்திலும் இந்த சாத்தான் நுழைந்து விடுகிறான். நாம கொஞ்சம் கவனமா இல்லைனா, கொஞ்சம் எச்சரிக்கையா இல்லைனா, ஆண்டவரோடு நாம் இணைந்து இல்லை என்றால், ஆண்டவருடைய வேத வார்த்தைகளை நாம் வாசித்து புரிந்து கொண்டு அந்த வேத வார்த்தைகளின்படி வாழவில்லை என்றால், நிச்சயமாக இப்படிப்பட்ட சாத்தானின் சோதனைகளுக்கு உள்ளாகி அந்த சாத்தானினுடைய பிடியில் நாம் சிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன ஃபாதர் சாத்தான் அது? 3 பேய்கள். 1 சோம்பேறித்தனம் என்கிற பேய். சோம்பேறித்தனம் இல்லாத மனிதர்களே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த சோம்பேறித்தனம் என்கிற பேய் ஆட்டி படைப்பான். நிறைய பேர் அவன் ஆட்டி படைப்பான். அவனுக்கு நீங்க ஒரு நாள் கொடுத்து பாருங்க, அந்த சாத்தான் இன்னொரு நாள் அவன் எடுத்துக்குவான் தானாவே. ஒரு நாள் கொடுத்தீங்க அப்படின்னா அவன் இன்னொரு நாளை எடுத்துக்குவான். அப்படிப்பட்ட மோசமான சாத்தான் அவன். அந்த பேய் நமக்குள் இருக்கும். சோம்பேறித்தனம், எந்த வேலையும் செய்யவே தோணாது, வேலைக்கு போகணும்னு தோணாது, உழைக்கணும்னு தோணாது, வாழ்க்கையில முன்னேறணும்னு தோணாது. அப்படியே படுத்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாம தின்னுட்டு சுத்தி திரிந்து கொண்டு வாழ்வது இந்த சோம்பேறித்தனத்தினுடைய அடையாளம். இந்த சோம்பேறித்தனம் என்கிற பேய் நம்மிடத்தில் இருக்கிறதா? அப்படிப்பட்ட எண்ணம், அப்படிப்பட்ட செயல்பாடுகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்த்து இந்த பேயை இந்த ஆராதனையின் வழியாக நாம சேர்த்து வச்சுட்டு இருக்கணுமா, விரட்டி அடிக்கணுமா? விரட்டி அடிக்க வேண்டும். 2வது ஆணவம் என்கிற பேய். நிறைய குடும்பத்தை இது ஆட்டி படைக்குது. இந்த ஆணவ பேய் நிறைய குடும்பத்தை ஆட்டி படைக்குது. கொஞ்சம் தனக்கு தெரிந்து விட்டால் போதும், கொஞ்சம் பணம் சம்பாதிச்சா போதும், கொஞ்சம் படிச்சிருந்தா போதும், ஒரு நல்ல வேலை இருந்தா போதும், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்கிற எண்ணம். யாரையும் பேச அனுமதிக்கிறது இல்லை, யாரையும் செயல்பட அனுமதிப்பது கிடையாது. குடும்பத்தில் தன்னை உயர்ந்தவர்களாக, தான் சொல்றதை தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு அவங்க பேய் பிடிச்ச மாதிரி அலைவதை நாம் பார்த்திருக்கிறோம். யார் சொல்றதையும் காது கொடுத்தா அவங்க கேட்கவே மாட்டாங்க. தான் சொல்றதை தான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த ஆணவ பேய் கூட அப்படிதான். கடவுளை விட தன்னை உயர்ந்தவனாக காட்டிக்கொண்டது அந்த ஆணவ பேய். அதனால்தான் ஆண்டவர் விண்ணகத்திலிருந்தே அந்த பேயை துரத்தி அடித்தார், கீழே தள்ளினார். ஒரு குடும்பத்தில் இந்த ஆணவ பேய் இருக்குதுன்னா அது எல்லாரையும் அழிச்சிரும், அது எல்லாரையும் பிரிச்சிரும், அது எல்லார் மேலேயும் தேவையில்லாம கோபப்பட்டு அவர்களை புண்படுத்தும், காயப்படுத்தும். இந்த ஆணவ பேயை நாம் விரட்டி அடிக்க வேண்டும். நம்மிடத்தில் அந்த ஆணவ பேய் குடிகொண்டிருக்கிறது என்றால் அது தங்குவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அந்த ஆணவ பேயை இந்த ஆராதனையின் வழியாக நாம் விரட்டி அடிக்கணும். சரியா? 3வது பேய் கோபம் என்கிற பேய். கோபம் வந்துட்டா நாமாவே இருக்க மாட்டோம். நமக்கு சில நேரங்களில் யாருன்னு கூட நமக்கு தெரியாது. நமக்கு முன்பாக இருக்கிறவர்கள் கணவனா, மனைவியா, பிள்ளைகளா, பெற்றோரா, சொந்தங்களா, உறவுகளா, நண்பனா, பெரியவனா, சிறியவனா, எதுவும் நமக்கு தெரியாது. கண்ணு மண்ணு தெரியாம எதையாவது பேசுவோம், எதையாவது சொல்லுவோம், மனதை காயப்படுத்துவோம், புண்படுத்துவோம், மனதை நோக்கடிப்போம். இந்த கோபம் என்கிற பேய் தான் இன்னைக்கு பல பேரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது, ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இந்த பேயை நாம விரட்டி அடிக்கணும். இந்த பேயை விரட்டி அடிக்கிற போதுதான் நம்முடைய மனம் அமைதி பெறும், நம்முடைய மனம் இளைப்பாறுதல் அடையும், நம்முடைய மனதில் நிம்மதி இருக்கும். அன்பிற்குரியவர்களே, எனவே சோம்பேறித்தனம் என்கிற பேயையும்
ஆணவம் என்கிற பேயையும் கோபம் என்கிற பேயையும், இந்த 3 பேயையும் விரட்டி அடிக்க இந்த ஆராதனையில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். இது ஒருவேளை நம்மை, நம் குடும்பத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இதோ நம்மிடமிருந்து அகலும்படியாக தூய ஆவியானவரை வேண்டி செபிப்போம். தூய ஆவியானவர் நமக்குள் வருகிற போது இந்த சோம்பேறித்தனம் சுறுசுறுப்பாக மாறும், ஆற்றலாக வல்லமையாக மாறும். இந்த ஆணவம் அடக்கி வைக்கப்பட்டு அது தாட்சி உள்ளதாக மாறும். இந்த கோபம் பொறுமையாக மாறிவிடும், சாந்தமாக மாறிவிடும். எனவே இந்த ஆராதனையின் வழியாக அந்த அருளுக்காக, ஆசீருக்காக, தூய ஆவியின் வல்லமைக்காக சிறப்பாக நாம் செபிக்க ஆராதனை ஆராதனை என்கிற துதிப்பாடலை பாடி இறைவனை முழு மனதோடு ஆராதனை செய்வோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை. ஆண்டவரே, எனக்குள் குடிகொண்டிருக்கிற அந்த சோம்பேறித்தனத்தை அகற்றும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. சோம்பேறித்தனத்தினால் சரியாக வேலைக்கு போகாமல், உழைக்காமல், ஒவ்வொரு நாளும் சோம்பி திரிகின்ற, உடலை வளர்க்கின்ற, நேரத்தை வீணடிக்கின்ற, கடமையை செய்ய தவறுகின்ற இந்த சோம்பேறித்தனம் என்கிற பேயை என்னிடமிருந்து அகற்றியடினும் தூய ஆவியினுடைய வல்லமையை ஆண்டவரே என்னுள் அனுப்பி அந்த சாத்தானை விரட்டி அடித்து புது உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் நம்பிக்கையும் எனக்கு தரும்படியாக ஆண்டவரே என்னை முழுவதுமாக உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியினுடைய வல்லமைக்காக, அவரின் ஆற்றலுக்காக இதோ இவ்வேளையில் உருக்கத்தோடு பாடி ஜெபிப்போமாக. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை. என் அன்பு சகோதரனே, சகோதரி, சிலுவையிலிருந்து வடிந்து வருகிற ரத்தம் உன்னையும் என்னையும் மீட்கிறது. ஆணவத்தால் நாம் இருக்கிற போது, அகங்காரத்தோடு நடந்து கொள்ளுகிற போது, நமக்குள் பெருமை பேசுகின்ற எண்ணம் இருக்கின்ற போது, ஈகோன் தலை தூக்கி ஆடுகிற போது, இதோ அன்பிற்குரியவர்களே, இந்த ஆணவத்தை நம்மை ஆட்டி பதைக்கிறது, நம் குடும்பத்தை சீரழிக்கிறது, நம் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் செய்து விடுகிறது. ஆணவ பேயே என்னை விட்டு அகன்று போ, ஆணவ பேயே என்னை விட்டு நீங்கிவிடு, ஆணவ பேயே என்னை விட்டு அகன்று போ என்று சொல்லி நம் மனம் அமைதி பெற, நம் மனம் சாந்தம் பெற, நம்முடைய உள்ளத்திலே தாழ்ச்சியான உள்ளம் வேண்டி இதோ தூய ஆவியினுடைய வல்லமை வேண்டி உருக்கத்தோடு செபிப்போம். ஜீவ பலியினால் நமக்காக உயிரை தந்த கிறிஸ்துவிடத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து செபிப்போம்.
ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவபலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. கோபம் என்கிற பேய் நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறதா? இந்த கோபத்தினால் தவறான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோமா? கோபத்தினால் கையை ஓங்கி பிறரை அடிக்கிறோமா? கோபத்தினால் பிறர் மனதை காயப்படுத்துகிறோமா, புண்படுத்துகிறோமா, நோகப்படுத்துகிறோமா? கோபத்தினால் யார் மீதாவது நாம் பழிப்புரைக்கின்றவர்களாக இருக்கிறோமா? சிந்தித்து பார்த்து, ஆண்டவரே, இந்த கோபம் என்கிற பேய் என்னை விட்டு அகன்று போகும்படியாக இதோ இவ்வேளையில் நான் முழுமையாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் மனம் அமைதி பெற, என் மனம் பொறுமை காக்க இதோ இந்த கோபத்தை என்னிடமிருந்து அகற்றி, இந்த பேயை என்னிடமிருந்து விரட்டி அடித்து, ஆண்டவரே, என் மனதுக்கு நிம்மதியை, அமைதியை தாரும், பொறுமையை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சிறப்பாக நம்மை ஒப்புக் கொடுத்தவர்களாய் செபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் மீது ஊற்றெடுக்க, தூய ஆவியின் வல்லமை நம் மீது எழுந்தருளி வர பக்தியோடு வேளையிலே பாடி ஆராதனை செய்து செபிப்போம். அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, அனுகூலமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. திருப்பாடல் 70 தியானிப்போம். இறைவா, என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும். என் உயிரை பறிக்க தேடுவோர் வெட்கமும் குழப்பமும் அடையட்டும். எனக்கு தீங்கு வருவதில் மகிழ்ச்சி உறுவோர் தலைகுனிந்து பின்னடையட்டும். என்னை பார்த்து ஆஹா என்போர் தாம் அடையும் தோல்வியினால் கலக்கமுறட்டும். உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். நீர் அருளும் மீட்பில் நாட்டம் கொள்வோர் கடவுள் எத்துணை பெரியவர் என எப்பொழுதும் சொல்லட்டும். நானோ சிறுமையுற்றவன், எளியவன். இறைவா, என்னிடம் விரைந்து வாரும். நீரே என் துணைவர், என் மீட்பர், என் ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதேயும். தாழ்ந்து பணிந்து வணங்கி உள்ளத்தில் சுறுசுறுப்பும் உடலில் சுறுசுறுப்பும் நம்முடைய செயல்களில் பொறுமையும் தாழ்ச்சியும் மன அமைதியும் நிம்மதியும் பெற்று வாழ நற்கருணை ஆண்டவிடத்தில் முழுவதுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். சரணாகதியாவோம். இயேசுவின் தூய இருதயத்தின் அன்பும் அருளும் ஊற்றெடுக்க நற்கருணை ஆண்டவருடைய நல்லாசிரை பெற மாண்புயர் கீதம் பாடி செபிப்போமாக.
வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாகுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம். நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம்.
இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். பகைமை உணர்வுகளை நாம் கலைந்து பாசத்தை பொழிந்தே வாழுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாட உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகுவோம். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படை பண்போடு நாம் வாழுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயர்ந்த அரியணையில் வீற்றிருக்கும் ஒரு மனிதரை கண்டேன். அவருடைய ஆட்சியின் பெயர் என்றும் உள்ளதாகும் என எண்ணற்ற வானதூதர் ஒன்றாக பாடி அவரை ஆராதிக்கின்றனர். சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் தாழ்மையான வேண்டல்களுக்கு பரிவிரக்கத்துடன் செவி சாய்க்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் தாங்கள் செய்ய வேண்டியதை அறியவும் அறிந்ததை நிறைவேற்றவும் அவர்களுக்கு ஆற்றல் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நீங்கள் தேர்ந்து கொண்ட அரசனுக்கு எதிராய் முறையிடுவீர்கள்.
ஆண்டவர் உங்களுக்கு செவிமடுக்க மாட்டார். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 மற்றும் 10 முதல் 22 வரை. அந்நாட்களில் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் ஒன்று கூடி சாமுவேலிடம் ராமாவுக்கு வந்தனர். அவர்கள் அவரிடம், இதோ உமக்கு வயது முதிர்ந்து விட்டது, உம் புதல்வர்கள் உம் வழிமுறைகளில் நடப்பதில்லை. ஆகவே அனைத்து வேற்றினங்களிடையே இருப்பது போன்று ஒரு அரசனை நியமித்தருளும் என்று கேட்டுக்கொண்டனர். எங்களுக்கு நீதி வழங்க ஒரு அரசனை தாரும் என்று அவர்கள் கேட்டது சாமுவேலுக்கு தீயது எனப்பட்டது. சாமுவேல் ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, மக்கள் குரலையும் அவர்கள் உன்னிடம் கூறுவது அனைத்தையும் கேள். ஏனெனில் அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை. அவர்களை நான் ஆளாதபடி என்னைத்தான் புறக்கணித்து விட்டனர். ஒரு அரசன் வேண்டும் என்று தம்மிடம் கேட்ட மக்களுக்கு சாமுவேல் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் கூறினார். உங்கள் மீது ஆட்சி செய்யும் அரசனின் உரிமைகளாவன. அவன் உங்கள் புதல்வர்களை தன் தேரோட்டிகளாகவும் தன் குதிரை வீரர்களாகவும் வைத்து கொள்வான். அவர்களை தன் தேர்களுக்கு முன் ஓடச் செய்வான். அவன் அவர்களை 1000 தலைவராகவும் 50 தலைவராகவும் தன் நிலத்தை உழுபவராகவும் தன் விளைச்சலை அறுவடை செய்பவராகவும் தன் போர்க்கருவிகளையும் தேர்கருவிகளையும் செய்பவராகவும் நியமித்து கொள்வான். மேலும் அவன் உங்கள் புதல்வியரை பரிமளத் தைலம் செய்கிறவர்களாகவும் சமைப்பவர்களாகவும் அப்பம் சுடுபவர்களாகவும் வைத்து கொள்வான். அவன் உங்கள் வயல்களிலும் திராட்சை தோட்டங்களிலும் ஒலிவத் தோப்புகளிலும் சிறந்தவற்றை எடுத்துக்கொண்டு தன் அலுவலருக்கு கொடுப்பான். உங்கள் தானியத்திலும் திராட்சை பலனிலும் 10 ஒரு பங்கை எடுத்துக்கொண்டு தன் காரிய தலைவருக்கும் அலுவலருக்கும் கொடுப்பான். உங்கள் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் உங்கள் கால்நடைகளில் சிறந்தவற்றையும் உங்கள் கழுதைகளையும் தன் சொந்த அலுவலுக்காக பயன்படுத்துவான். உங்கள் மந்தைகளில் 10 ஒரு பங்கு எடுத்துக்கொள்வான். நீங்கள் அவனுக்கு பணியாளர்களாயிருப்பீர்கள். அந்நாளில் நீங்களே உங்களுக்காக தேர்ந்து கொண்ட அரசனை முன்னிட்டு முறையிடுவீர்கள். அந்நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். மக்களோ சாமுவேலின் குரலுக்கு செவி கொடுக்க மறுத்து, இல்லை, எங்களுக்கு கட்டாயமாய் ஒரு அரசன் வேண்டும், அனைத்து வேற்றின மக்கள் போலவே நாங்களும் இருப்போம், எங்கள் அரசன் எங்களுக்கு நீதி வழங்குவார், எங்கள் போர்களை முன்னின்று நடத்துவார் என்றனர். மக்கள் கூறியவை அனைத்தையும் சாமுவேல் கேட்டு அவற்றை ஆண்டவர் காதில் போட்டு வைத்தார். ஆண்டவர் சாமுவேலிடம் கூறியது, அவர்கள் குரலுக்கு செவி கொடுத்து அவர்கள் மீது ஒரு அரசனை ஆளச் செய். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். விழாவின் பேரொளியை அறிந்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, உம்முகத்தின் ஒளியில் அவர்கள் நடப்பார்கள். அவர்கள் நாள் முழுவதும் உம் பெயரில் களி கூறுவார்கள். உமது நீதியால் அவர்கள் மேன்மை அடைவார்கள். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன். ஏனெனில் நீரே அவர்களது ஆற்றலின் மேன்மை. உமது தயவால் எங்கள் வலிமை உயர்த்தப்பட்டுள்ளது. நம் கேடயம் ஆண்டவருக்கு உரியது. நம் அரசர் இஸ்ரேலின் தூயவருக்கு உரியவர். பல்லவி. ஆண்டவரின் பேரன்பை நான் என்றும் பாடுவேன்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு மீண்டும் கப்பர்நாகுமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்துக் கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அங்கே அமர்ந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலர், இவன் ஏன் இப்படி பேசுகிறான்? இவன் கடவுளை பழிக்கிறான். கடவுள் ஒருவரே அன்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருந்தனர். உடனே அவர்கள் தமக்குள் இவ்வாறு எண்ணுவதை இயேசு தம்முள் உணர்ந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் இவ்வாறு எண்ணுவது ஏன்? முடக்குவாதமுற்ற இவனிடம் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு உனது வீட்டிற்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாரும் காண வெளியே சென்றார். இதனால் அனைவரும் மலைத்து போய், இதைப்போல நாம் ஒருபோதும் கண்டதில்லையே என்று கூறி கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. ஒவ்வொரு முறையும் வெள்ளிக்கிழமை தோறும் நாம் இணைந்து வருகிற போது ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை உணர்கின்றோம். நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவினுடைய பாடுகளையும் மரணத்தையும் தியானிக்கின்றோம். நமக்கு பெரும் உறுதுணையாக ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் தருகிறது. அவரின் வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறது, நம்மை திடப்படுத்துகின்றது. இந்நாளிலும் கூட ஆண்டவருக்கு எதிராக ஆண்டவரை புறக்கணிக்கின்ற இஸ்ராயேல் மக்களுடைய நிலைமை எப்பேற்பட்டதாக மாறிப்போகிறது.
ஆண்டவர் அவர்களின் குரலுக்கு செவிசாய்க்காத ஒரு நிலையை இன்றைய முதல் வாசகம் நமக்கு தெளிவுபட எடுத்துரைக்கிறது. அன்பு உள்ளங்களே, இறைவனுக்கு செவிசாய்க்கின்ற இதயம், அவரின் குரலுக்கு செவி கொடுக்கின்ற ஒவ்வொரு மனிதரும் அவரால் ஆசீரை பெறுகிறார்கள், நன்மைகளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், அருளும் ஆசீரும் அவர்களுக்கு கிடைக்கிறது. இறைவனின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். இறைவனுடைய குரலுக்கு செவி சாய்க்கின்ற உண்மை சாட்சிகளாய் வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமீன். எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, எங்களுக்கு ஓர் அரசனை நியமித்தருளும். எங்களுக்கு நீதி வழங்க ஓர் அரசனை தாரும் என்று இஸ்ராயல் மக்கள், மூப்பர்கள், பெரியோர்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு சாமுவேலை தொந்தரவு செய்வதை பார்க்கிறோம். சாமுவேல் இவர்கள் செய்வது தவறு என்பதை சரியாக உணர்ந்திருக்கிறார். அவர்களுடைய செயல்களை அவர் கண்டிக்கின்றார். ஏனென்றால் ஆண்டவருடைய பார்வையில் அவர்களின் செயல் தீயதென பட்டதாக சாமுவேல் உணர்ந்து கொள்ளுகிறார். ஆண்டவரிடத்தில் சென்று வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறார். ஆண்டவரே, இந்த மக்கள் எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும் என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு நீதி வழங்க, எங்களுக்காக போரிடுவதற்கு, எங்களை போரினின்று வழிநடத்துவதற்கு ஒரு அரசன் வேண்டும் என்று கேட்கிறார்கள். நான் என்ன செய்வது என்று சாமுவேல் இறைவனிடத்தில் வேண்டுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகள் தான் பிரியமானவர்களே இன்றைய நாளினுடைய இறை சிந்தனையே. அப்பொழுது ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்லுகிறார், சாமுவேல், அவர்கள் உன்னை புறக்கணிக்கவில்லை, மாறாக என்னை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள். நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள். என்னுடைய அரசாட்சியையோ, என்னுடைய வழிநடத்துதலையோ, என்னுடைய பாதுகாப்பையோ, எனது அன்பையோ அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னை நிராகரித்துவிட்டு, கடவுளை நிராகரித்துவிட்டு எங்களை ஆள்வதற்கு ஒரு அரசன் வேண்டும் என்று அவர்கள் இப்பொழுது வரிந்து கட்டிக்கொண்டு நிற்கிறார்கள். அதனுடைய பிரதிபலன் என்னவாக போய் முடிய போகிறது தெரியுமா? அவர்கள் ஒரு அடிமைகளாக மாறிவிடப் போகிறார்கள். தேரோட்டிகளாகவும் குதிரை வீரர்களாகவும். யாருக்கு? அரசனுக்கு. அரசனுக்கு தேரோட்டிகளாகவும் குதிரை வீரர்களாகவும், தேர்களுக்கு முன்பாக ஓடுகிறவர்களாகவும், போர் கருவிகளை செய்கிறவர்களாகவும், அடிமை வேலைகளை செய்கிறவர்களாகவும், அவருடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாம் சமைக்கிறவர்களாகவும், அப்பம் சுடுகிறவர்களாகவும், பரிமள தைலம் செய்கிறவர்களாகவும், இப்படியாக அடிமை வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருப்பார்கள். குறிப்பாக நீங்கள் உழைத்து சம்பாதிக்கின்ற, உங்களுடைய உழைப்பின் வழியாக நீங்கள் பெறுகின்ற அந்த பலன்களில் 10 ஒரு பங்கை அவன் எடுத்துக்கொள்வான். எல்லாவற்றிலும் தலை சிறந்ததை அரசன் எடுத்துக்கொள்வான். உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நீங்கள் கடைசி வரை அடிமைகளாகத்தான் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த நிலையை படித்து படித்து சொல்லுகிறார் சாமுவேல். பிரியமானவர்களே, உங்களுக்கு அரசன் வேண்டும் என்று கேட்கிறீர்கள். உங்களுக்கு அரசன் ஒருவேளை தந்தால் இப்படிப்பட்ட நிலைமையெல்லாம் நடக்கும். ஒரு எச்சரிக்கை, இதில் இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கிறது, தீங்கு இருக்கிறது, இதை நீங்கள் உணர வேண்டும் என்று சாமுவேல்
இறைவாக்கினர் எடுத்து சொல்லுகிறார். நாம பார்க்கலாம், சில அரசர்கள் என்று சொல்வதை விட இன்றைக்கு இருக்கின்ற நாட்டு தலைவர்களை நாம பார்க்கலாம். ஓட்டு கேட்க வரும்போது குனிந்து பணிந்து தாழ்ந்து கைகளை கூப்பிக்கொண்டு எல்லாருக்கும் வணக்கம் செலுத்தி, எனக்கு ஓட்டு போடுங்க, நான் நல்லது செய்வேன், மக்களுக்காக பணி செய்வேன், மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கும்பிடு போட்டு கொண்டு வருவார்கள். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சதும் எல்லாமே தலைகீழாக மாறிடும், எல்லாமே தலைகீழாக மாறிவிடும். அவர்களை பார்க்கவே முடியாது, பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்காது. அவர்களுடைய வாகனங்கள் அணிவகுத்து செல்ல நாம் எல்லோரும் அடிமைகளைப் போல கை கட்டி கொண்டு அவர்களை அண்ணாந்து வாயை பிளந்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை வரும். இதுதான் நிலைமை என்பதை ஆண்டவர் சுட்டிக்காட்டுகிறார் சாமுவேலின் வழியாக. ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை, அதை கேட்கல. அவங்க கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. என்ன, அவங்க எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்ன தெரியுமா? எங்களுக்கு கட்டாயம் ஓர் அரசன் வேண்டும், எங்களுக்கு நீதி வழங்கவும் போர்களை முன்னின்று நடத்தவும் எங்களுக்கு ஒரு அரசன் வேண்டும். பிடிவாதமாக நின்றுட்டாங்க. சரி, அவர்களுடைய பிடிவாத குணத்தை மாற்ற முடியாது, எனவே அவர்களுக்கென்று ஒரு அரசரை கொடுத்து விடு என்று சாமுவேலிடத்தில் சொல்லிவிடுகிறார். ஆனால் பிரியமானவர்களே, ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறார் கடவுள். பின்னால் ஒரு வந்து என்னிடத்தில் முறையிட்டு அழுது புலம்பி, ஆண்டவரே எங்களுடைய குரலுக்கு செவி சாயுங்க, இப்படி ஆகிவிட்டது, நாங்கள் அடிமையாகிவிட்டோம், நாங்கள் தோல்வியை தழுவுகிறோம், எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி இல்லை என்று நீங்கள் அழுது புலம்பி வேண்டி திரும்பி வந்தால் நான் உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன் சொல்லிடுறாரு கடவுள். ஆம் பிரியமானவர்களே, இந்த விஷயத்தை ஆழமாக நம்முடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தி பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஒரு குடும்ப நிகழ்வோடு இவற்றை தொடர்பு படுத்தி நான் உங்களுக்கு விளக்க முயற்சி செய்கிறேன். எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப கடவுள் சொல்றார், முதல்ல என்னை அவர்கள் புறக்கணித்து விட்டார்கள், எனக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை, என்னுடைய சொல் பேச்சு அவங்க கேட்கல. இன்னைக்கு இந்த நவீன உலகத்தில் பிள்ளைகள் கொஞ்சம் படித்து விடுகிறார்கள், பிள்ளைகள் கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிற தருணத்தில் பெரும்பாலான குடும்பங்களில் என்ன நடக்கிறது என்றால், இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகள், இளைஞர்கள், இளம்பெண்கள் 3 விஷயம். ஒன்று அவர்களுடைய படிப்பு, இரண்டாவது அவருடைய வேலை, மூன்றாவது அவருடைய திருமணம். இது 3த்திலையும் நீங்க யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. படிப்பு விஷயத்தில் நான் என்ன விரும்புகிறேனோ அதை தான் நான் படிப்பேன், எனக்கு எது விருப்பமோ அதை தான் படிப்பேன். அப்பா அம்மா சில நேரங்களில் சரியாக வழிகாட்டுவார்கள், ஆசிரியர்கள் சில நேரங்களில் இல்லை இது படி, இதுதான் உனக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க அப்படியே முரண்டு பிடிக்கும். இந்த காலேஜில் தான் படிப்பேன், இந்த ஸ்கூலில் தான் படிப்பேன். முரண்டு பிடித்தல், பிடிவாத குணமாக இருத்தல், இருமாப்பு குணம் கொண்டிருப்பது, அடம் பிடிப்பது நடக்கும். சில நேரங்களில் வேலை, இது உனக்கு சரிப்பட்டு வராது, இந்த வேலை இதுக்கு போனன்னா உனக்கு உடம்புக்கு ஒத்து வராது, இந்த வேலை உனக்கு வேணாம், நைட்டு பகலுன்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் அலைய வேண்டியது இருக்கும், நிம்மதி போயிடும், வாழ்க்கையில் உன்னுடைய நிலைமையை நீ இழந்துருவ, நிம்மதி இல்லாமல் போயிடும், உடல்நிலை சரியில்லாமல் போயிடும், இது வேண்டாமா சொல்லுவாங்க. ஆஹா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த வேலை தான் செய்கிறாங்க, நானும் அந்த வேலை தான் செய்வேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு, நான் அங்கே தான் போவேன். எல்லாரையும், பெற்றோர்கள், நண்பர்கள் எல்லாரையும் உதாசீனப்படுத்தி விட்டு, புறக்கணித்து விட்டு, அவர்கள் அடம் பிடித்து கொண்டு பிடிவாத குணத்தோடு அந்த வேலைக்கு போவாங்க. இன்னும் மோசமானது தெரியுமா? திருமணம் தான். விடாப்பிடியா ஒத்த காலில் நிற்கிறவங்களாம் இருக்கிறாங்க திருமணத்தில். நான் நினைச்சபடி தான் அந்த திருமணம். அப்பா அம்மா பேச்சு கூட கேட்க மாட்டாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க பேச்சு கேட்க மாட்டாங்க, திருச்சபையினுடைய மூப்பர்களுடைய பேச்சு கேட்க மாட்டாங்க, யார் பேச்சும் அவங்க கேட்க மாட்டாங்க. பிடிவாத குணத்தோடு அடம் பிடித்து கொண்டு
எனக்கு இவனை பிடிச்சிருக்கு அல்லது எனக்கு இவளை பிடிச்சிருக்கு, இவளை தான் நான் திருமணம் செய்வேன், இவனை தான் நான் திருமணம் செய்வேன். யாருடைய சொல் பேச்சு நான் கேட்கறதுக்கு தயாராக இல்லை. பிரியமானவர்களே, அவர்கள் உங்களை புறக்கணிக்கவில்லை, என்னை புறக்கணித்து விட்டார்கள். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஆபத்தை அவர்கள் உணரவில்லை, அதில் இருக்கிற தீங்கினை அவர்கள் உணரல, அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை அந்த பிள்ளைகள் உணர்வது கிடையாது. பெரியவங்க சொல்றத அவங்க கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு படிப்பு படிக்கிறது, ஏதோ ஒரு வேலைக்கு போறது, யாரோ ஒருத்தனை திருமணம் செய்வது அல்லது யாரோ ஒருவளை திருமணம் செய்வது, இதனால் அவர்களுடைய பின் விளைவுகள் என்பது மிக மிக மோசமாக மாறிவிடும். சில நேரங்களில் அதுதான் மிகுந்த வருத்தம் தரக்கூடியதாக, வேதனை தரக்கூடியதாக, குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்குவதாக, குடும்பத்தில் குழப்பங்களை தருவதாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன். என்ன சொல்லுகிற போது அவங்க கேட்கல, பிடிவாத குணமா இருந்தாங்க, இருமாப்போடு நடந்து கொண்டார்கள், மனநோகம்படி செய்தார்கள், அடம் பிடித்தார்கள். அதனால இப்பொழுது நான் செவி கொடுக்க மாட்டேன். பிரியமானவர்களை, மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பாருங்க, ஒரு முடக்குவாதம் உற்றவரை ஒரு 4 பேர் சுமந்து கொண்டு வந்து படுக்கையோடு ஆண்டவர் முன்பாக இறக்குகிறார்கள். அந்த முடக்குவாதம் உற்றவன் நன்றாக நடக்க வேண்டும், நல்ல உடல் உள்ள சுகத்தோடு இருக்க வேண்டும், அவனுக்கு மறுவாழ்வு கிடைக்க வேண்டும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனா அங்கிருந்த சில சதிசெய்ய கூட்டம், பரிசெய்ய கூட்டம் இயேசுவுக்கு எதிராக முணுமுணிப்பதை பார்க்கிறோம். பாவங்களை மன்னிப்பதற்கு இவர் யார் கேட்கிறாங்க. அப்போ இயேசுவை புறக்கணிக்கின்ற மனநிலை. பாவங்கள் மன்னிக்கப்பட்டதனால் நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது அல்லவா, நாம் புது படைப்பாக மாறுகிறோம் அல்லவா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறுகிறோம் இல்லையா? அது முக்கியம் இல்லை இவங்களுக்கு. பாவங்களை மன்னிக்க யார் என்று சொல்லி இயேசுவை புறக்கணிப்பதை பார்க்கிறோம், இயேசுவை நிராகரிப்பதை பார்க்கிறோம். அதனால பின்விளைவு என்ன? அந்த மக்கள் இன்னும் கூட மீட்கப்படாமல், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மீட்பினை சுவைக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உண்மையை உணர்ந்து கொள்வோம், இந்த ஞானத்தை புரிந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கிற போது அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆண்டவருடைய இறை ஆசீரில் வாழ, அவரின் சாட்சிகளாய் வாழ ஜெபிப்போமாக. ஆமீன். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வை எல்லாம் உடைமையெல்லாம் உம்பலி பொருளாயாக்கிடுவார். உள்ளதெல்லாம் தர வந்தோம், உவப்புடன் ஏற்றிடுவார். உணர்வை எல்லாம் உடைமையெல்லாம் உம்பலி பொருளாயாக்கிடுவார். இறைவா இறைவா ஏற்றிடுவார், இறைவா இறைவா ஏற்றிடுவார். பலி பொருளாய் என்னை மாற்றிடுவார். காணிக்கை தர நான் வருகின்றேன், கனிவுடன் என்னையும் ஏற்றிடுவார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மக்கள் அளிக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருக்க உம்மை வேண்டுகின்றோம். அதன் வழியாக அவர்கள் புனிதமடைந்து இறை பற்றுதலோடு தாங்கள் வேண்டுவதை பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதுபடுத்தாது எனினும், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிரினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுகொடியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாய். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சி என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். கிறிஸ்துவின் திருவுடலும் இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தேடி வருகின்றார், என்
இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. கூட மறந்தாலும் மறவாதவர், தானாக என்னை தேடி உறவானவர். இறைவா இறைவா இதயம் எழுவார், நிறைவாய் இறையாய் நிதமும் தொடர்வாய். இறைவா இறைவா இதயம் எழுவார், நிறைவாய் நிலையாய் நிதமும் தொடர்வாய். என் அன்பு தேவன் என்னை தேடி வருகின்றார் என் நெஞ்சில் ஆனந்தமே. இருள் சூழும் உலகில் அருள் கோடி தருகின்றார் என்னாலும் பேரின்பமே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். அவர்கள் வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு வந்துள்ளேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற நாங்கள் உமக்கு ஏற்புடைய வாழ்வால் பணிபுரிய கனிவுடன் எங்களுக்கு அருள்வேரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவர் தரும் அமைதியில் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னா உலகமே பின்னா, சிலுவையே முன்னா உலகமே பின்னா. இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே, இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே.
இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.